நம்ம ஸ்டிக்கி ரைஸ் சீரீஸோட எண்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம பெரிய பேக் ஸ்டிக்கி ரைஸை எங்கே வாங்கினோமோ அங்கேயே முடிக்க போகிறோம். நம்ம பண்ண போகிறது ஜப்பான்ஸ் ஃபேமஸ் ஐஸ்கிரீம் மோச்சி. ஸ்டிக்கி ரைஸை ஓவர் நைட் சோக் பண்ணி பிளெண்டர் ஜாரில் சுகர், பால், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இதை க்ரீஸ் பண்ண பவுலில் ஊற்றி ஒரு 40 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி புட்டிங் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் கார்ன்ஸ்டார்ச்சை தாராளமாக டஸ்ட் பண்ணி இந்த மிக்சரை நல்லா 2 பக்கமும் கோட் பண்ணிடுங்க. இதை நல்லா திரட்டிடுங்க. ஒரு தின்னான ஷீட் மாதிரி திரட்டிக்கோங்க. ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச்சை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி இதை ஒரு சின்ன பவுலில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமை வச்சு லேசாக கார்ன்ஸ்டார்ச் தண்ணியில் கலந்த அந்த ஸ்லரியை வச்சு நல்ல சைடெல்லாம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கேதர் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒட்டிடும். இப்போ எண்டை மட்டும் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஐஸ்கிரீம் மோச்சி ரெடி. இதை செஞ்ச உடனே டேரெக்டாக ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. ஓவர் நைட் செட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.